இந்த விஷயம் மட்டும் மக்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சில பார்ட்டிஸ் நினைக்கிற விஷயங்கள இன்னைக்கு உங்க முன்னாடி அப்படியே போட்டு உடைச்சு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி சில ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த இளகிய மனசு இருக்கிறவங்க வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு குழந்தை தன்னோட வீட்டுக்கு வெளியே பார்க்ல வந்து சூப்பரா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்குது ஹாப்பியா. சில நாட்கள் தள்ளி பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறதுக்கு அவங்க அப்பா வந்து போடுறாரு. ஏன்னா, அந்த குழந்தையோட ரைட் சைடு நெக்ல தொலைச்ச குண்டு தோட்டா வந்து லெஃப்ட் சைடு சீக்கு வழியா வெளிய வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு ரத்தம் சொட்டிட்டு இருக்கு. பெட்ஷீட்ல சுத்தி அவங்க அப்பா குடுகுடுன்னு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. அவ்ளோ பேர் அடிபட்டிருக்கங்காட்டி ஆம்புலன்ஸ் கிடைக்கல. பெட்ரோலும் இல்ல அவங்களுக்கு. பிளஸ் வந்து அவங்களோட கழுத வண்டி இருக்குல்ல, டாங்கி கார்ட். அதுல கூட குடுக்கறதுக்கு அவருக்கு காசு இல்ல. குழந்தைய 2 கிலோமீட்டர் தூக்கிட்டு ஓடுறாரு. போற வழியெல்லாம் குழந்தைக்கு மூச்சு இருக்கா, மூச்சு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாரு. போய் டாக்டர் கிட்ட கையில குடுக்கும்போது, டாக்டர் மூச்சு இருக்கு, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த சிச்சுவேஷன்ல அந்த டாக்டருக்கு எப்படி இருக்கும், அவங்க அப்பாக்கு எப்படி இருக்கும். ஆனா, அந்த 2 பேரோட கை மாறுற கேப்லயே அந்த குழந்தை இறந்துருச்சு. அதோட ஓன் பிளட் அதோட மூச்சு குழாய்க்குள்ள போய் சோக் ஆகி மூச்சு திணறி அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. இன்னொரு இன்சிடென்ட்ல ஒரு குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஹார்ட் பக்கத்துல இன்ஜுரி ஆயிருக்கு. அவங்க அம்மாவும் அப்பாவும் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலும் அங்கங்க குண்டு மழை பொழிஞ்சு அங்கங்க வந்து உடைஞ்சு கிடக்குது. அந்த ஹாஸ்பிட்டல்ல அவ்ளோ பேர் வர்றங்காட்டி அனஸ்தீசியா இல்ல, பெயின் கில்லர் இல்ல. ஆனாலும் குழந்தைய காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி குழந்தை கான்சியஸா இருக்கும்போதே அது கதற கதற அந்த குழந்தையோட செஸ்ட் ஓப்பன் பண்ணி தன்னோட கைய வச்சு டாக்டர் வந்து அத ஃபர்ஸ்ட் எய்ட் மாரி ஏதோ பண்ணி அத வந்து குழந்தை கத்திக்கிட்டு இருக்கும்போதே ஊசிய வச்சு குத்தி குத்தி தையல் போடுறாங்க. அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னா, அதுக்கு நாமளும் சில வகையில ஒரு காரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நாமனா நாமளா? எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா. இங்க போர் நடக்கலையே அப்படிங்கிற மாரி நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இது நாளைக்கு நமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா, சில விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஹியூமானிட்டி கையில, மனித குலத்து கையில வந்து கற்காலத்துல இருந்து எவ்வளவோ ஆயுதங்கள்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா இருக்கிறதுலயே ஷார்ப்பஸ்டான வெப்பன் எது தெரியுமா? இப்ப நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கிறது சோசியல் மீடியா. இந்த வீடியோ வந்து நான் மட்டும் இல்ல, இன்னும் நெறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே விருப்பப்படுவீங்க. சோ வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திஸ் இஸ் கலைவாணி பன்னீர்செல்வம், ட்ரூ ரேஸ் ஷெட்டிங் லைட் ஆன் ட்ரூத். Breaking fake news down to the bone. True race, true race, loud and proud. This is your truth and we speak it loud. True race, true race. சில்லியான விஷயம். அது வந்து ஒரு போரையே தூண்டியிருக்கு அப்படிங்கிறத நினைச்சா வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். வுடன் பக்கெட்டுங்க. மர பக்கெட்ட வந்து கிணத்து மேட்ல வச்சிருந்தாங்க. அத ஒரு சோல்ஜர் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இட்டலியில நடந்த போர்ல வந்து 3000 பேர் செத்து போயிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு பக்கெட் தான். ஒரு பிக் வந்து ஒரு கண்ட்ரிய விட்டு இன்னொரு கண்ட்ரிக்குள்ள கிராஸ் ஆகி போய், அத வந்து இன்னொருத்தங்க சுட்டு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யுஎஸ்க்கும் யுகேக்கும் நடுவுல ஒரு பெரிய போரே நடக்கிற அளவுக்கு 2 பேரும் மிலிட்டரி படையெல்லாம் திரட்டி வச்சு போருக்கு தயாராகுற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஒரு பெர்சனல் பிரச்சனையில ஒருத்தவங்களோட காத வந்து வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டனுக்கும் ஸ்பெயினுக்கும் நடுவுல நடந்த போர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. ஒண்ணும் இல்லங்க. சாக்கர், ஃபுட்பால் அந்த ஒரு விஷயத்த பொலிட்டிசைஸ் பண்ணி ஒரு 3000 பேர் இறந்ததா கேள்விப்பட்டது உண்டா? இந்த மாதிரி சில்லியான விஷயங்கள கூட வார் ட்ரிகர் ஆகி ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தா சாகுறதும், அவங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸ் வந்து அப்படியே சீட்டு கட்டு மாரி சரிஞ்சு விழுந்து அப்படியே ப்ராப்பர்ட்டீஸ் டேமேஜ் ஆகுறதும் வந்து நீங்க ஹிஸ்டரியில கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தானே இப்ப இப்ப என்ன நடக்க போகுது? சோசியல் மீடியாவுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நேபாள்ல நடந்த ஜென் ஜி புரொட்டஸ்ட் வந்து உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது யூத் எல்லாம் நெறைய பேர் வெகுண்டெழுந்து புரொட்டஸ்ட் பண்ணாங்கல்ல அது. இதுல வந்து ஒரு 3 முக்கோணம் மாரி ஒரு ரியாக்ஷன் வச்சு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த சைடு இருக்கிறவங்க ஜென் ஜீன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து அரசு அதிகாரிகள், அவங்க ஃபேமிலி, பிரதமர் உட்பட எல்லாருமே வச்சுக்கோங்க. இந்த சைடு ரியாக்ஷன். ஓகே. இப்ப ஒரு பால் வந்து ஒரு கோர்ட்ல இருக்குன்னா, இப்ப இவங்கல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜென் ஜி. இவங்களுக்கு வந்து வேலை இல்ல. எங்க போனாலும் வந்து கரப்ஷன். 20% பேர் படிச்சும் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதுவே இந்த சைடு பாத்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள் மட்டத்துல வந்து அவங்களோட குழந்தைங்க, பிரதமர், அவங்களோட பேர குழந்தைங்க, அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப லாவிஷான லைஃப் ஸ்டைல். அமைச்சர்களோட குழந்தைங்க தான். அடிக்கடி டெய்லியும் பார்ட்டி பண்றது, டெய்லியும் வந்து பெரிய ஒரு காஸ்ட்லியான வாட்ச், காஸ்ட்லியான ஃபோனு, காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஷோ ஆஃப் பண்றது சோசியல் மீடியால அப்படிங்கிற மாரி இருக்காங்க. இந்த சைடு இருக்கிறவங்களும் பார்த்து ஆசைப்படுற ஏஜ்ல இருக்கிற குழந்தைங்க தான். குழந்தைங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு யூத் தான். இவங்கள பார்த்து ட்ரிகர் ஆகி எங்க கிட்ட எங்க வேலைய வந்து பறிச்சுட்டு நீங்க அங்க ஜாலியா இருக்கீங்களா? அப்ப
அப்ப எங்க மக்கள் கொடுக்குற வரியில இருந்து காசை கரப்ஷன் ஆக்கி நீங்க வந்து அதை வந்து லாவிஷா ஸ்பெண்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரிகர் ஆகி என்ன பண்றாங்க, இவங்களை பத்தி போஸ்ட் போடுறாங்க. வந்து நெப்போ கிட்ஸ், நெப்போ பேபிஸ் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டதும் இவங்க ட்ரிகர் ஆகி இவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, என்ன நீ மினிஸ்டரா இருந்து என்னப்பா பண்ற, இவன் பாரு என்ன கலாய்க்கிறான் பாரு அப்படின்னு சொன்னதும் இவங்க ட்ரிகர் ஆகி என்ன பண்ணாங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ரியாக்ஷன் தான் கவர்மெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல சோசியல் மீடியால எல்லாத்தையும் வந்து சில முக்கியமான ஆப் எல்லாத்தையும் பேன் பண்றாங்க. இது வந்து இவங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. நான் உங்களை கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நாங்க கேள்வி கேட்கறதையே முடக்குறீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரிகர் ஆகி என்ன பண்றாங்க, நேரா வந்து ரோடுக்கு வராங்க. ரோடுக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ப்ரொடெஸ்ட் பண்ணதும் இங்க பார்த்தோம்னா அதிகார மட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னும் வெறி அதிகமாயிடுது. சோ இவங்களோட ரியாக்ஷன் என்னன்னா, இவங்க வந்து ரோட்ல வந்து நின்று போராடுற ஜென்சி ப்ரொடெஸ்டர்ஸ், அதாவது சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, யூத், அவங்கள வந்து சுடுறாங்க துப்பாக்கியில. ரப்பர் பெல்லட்ல சில டைம் யூஸ் பண்ண ரியல் புல்லட்னால இந்த சைடு ஜென்சில 19 பேர் இறந்து போறாங்க. நூத்துக்கணக்காரவங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த ட்ரிகர் ஆகி இவங்க நடக்கிற ப்ரொடெஸ்ட் இது எல்லாமே திரும்ப சோசியல் மீடியால ஒரு லைவா வந்து அங்கங்க எல்லா இடத்துக்கும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து டென்ஷன் ஆன ஜென்சி என்ன பண்றாங்க, நேரா பிரதமர், துணை பிரதமர், அமைச்சர்கள் எல்லாத்தோட வீட்டுக்குள்ளேயும் போய் அவங்களோட பசங்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சு, வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் நாசம் பண்ணி வெளியே தூக்கி போட்டு உதைச்சு, அதையும் அப்படியே வீடியோ எடுத்து திரும்ப வந்து இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தப்பிச்சு வேற வழி இல்லாம ஹெலிகாப்டர்ல கயிறு போட்டு தப்பிச்சு மேல ஏறி குதிச்சு ஒரு சினிமா மாதிரி எஸ்கேப் ஆகுறாங்க. நம்ம லிட்டரலா முதல்வன் படத்துல எப்படி அர்ஜுன் சார் வந்து ஒரு சாக்கடைக்குள்ள விழுந்து சேத்தோட தப்பிப்பாரு, அந்த மாதிரி அந்த நேபாள் நாட்டோட துணை பிரதமர் வந்து ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க பசங்க. அவங்க சாக்கடைக்குள்ள போட்டு தள்ளினதும் அவங்க ஓட ஓட சாக்கடைக்குள்ளேயும் குதிச்சு அவங்கள அடிச்சு விரட்டின வீடியோ வந்து சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆச்சு. இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி லிட்டரலா அவங்க விரட்டி விரட்டி வெளுத்து அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் ஒரு வழி பண்ணிட்டாங்க. இதோட ரியாக்ஷனா அங்க வந்து ஆட்சிக்கு வருது. ஜென்சிக்கு வந்து கோவம் அடங்கவே இல்லை. பார்லிமெண்ட் எரிக்கிறாங்க, கோர்ட் எரிக்கிறாங்க, வரலாற்று சின்னங்கள் எல்லாத்தையும் எரிக்கிறாங்க. திரும்ப இங்க வந்து கொஞ்சம் அந்த புகையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா ஜென்சி வந்து இல்ல நம்ம இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்க கூடாது அப்படிங்கறது அவங்களா யோசிக்கிறாங்க. அவங்களா ஊருக்குள்ள வந்து அவங்க எரிச்சு போட்டது, அவங்க போட்ட குப்பைகள் எல்லாத்தையும் தண்ணி விட்டு கழுவி நாங்க வந்து புது நேபாள உருவாக்குறோம், எல்லாத்தையும் கிளீன் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல பண்றாங்க. ஆனா இவ்வளோ பெரிய செயின் ரியாக்ஷன் ஆனது வந்து இவங்க போட்டு ஒரு சோசியல் மீடியா போஸ்ட், அதுக்கு இவங்க கொடுத்த ரியாக்ஷன் எல்லாமே மிக்ஸ்டப் ஆகி ஒரு ஆட்சியே அங்க கவிழ்ந்திருக்கு. இது நல்லது தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஈஜிப்ட்ல இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு கரப்ஷனால வெகுண்டு எழுந்து போராட்டம் பண்ணி கடைசியில அந்த கரப்ஷன் ஒழிஞ்சுதா அப்படின்னு கேட்டா புதுசா வந்தவன் திரும்ப அதே ஊழல பண்ணிட்டு இருப்பான். நம்ம தான் ஏற்கனவே போராட்டம் பண்ணி தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட் மக்களுக்கு வந்து அவங்களும் அமைதியா விட்டுருவாங்க. ஆனா இங்க கரப்ஷன் வந்து வேற வேற வகையில வேற மாஸ்க் போட்டுட்டு நடந்துகிட்டே தான் இருக்கு. சோ இப்ப நமக்கு தெரியுதா சோசியல் மீடியா அப்படிங்கிறது எவ்வளவு ப்ராப்பரா நம்ம ஹேண்டில் பண்ணோம். அது ரெண்டு பக்கமே வந்து ஷார்ப்பான கத்தி. நம்ம ஹேண்டில் பார் தான் நம்ம கையில இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா அது நம்ம கையவே விட்டுடும். அந்த அளவுக்கு ஷார்ப்பான வெப்பன் தான் நம்ம கையில இருக்கு. சோசியல் மீடியால நம்ம ஏன் இவ்வளவு அவேரா இருக்கணுங்கிறதுக்கு நான் படிச்சு கத்துக்கிட்ட ஒரு விஷயங்களை ஃப்ரீயாவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பிஸ்காம், மாஸ்காம், பிஹேவியரல் ஜேர்னலிசம், ஸ்டெபிள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் எல்லாத்துலயும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் வரும். அது வந்து மாப் சைக்காலஜி. சைக்காலஜிக்கல் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா இது டி இண்டிவிஜுவேஷன் பாங்க. அதாவது ஒரு மனுஷன் ரோட்ல இறங்கிட்டான், இல்ல ஒரு மனுஷன் சோசியல் மீடியாக்குள்ள 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல அவன் இருக்கான் அப்படின்னா அவனா இருக்க மாட்டான். அதாவது அந்த கிரைசிஸ் ஆன டைம்ல ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் அப்படிங்கிற லேபிள் வந்து அவன் கண்ணில் படாது. அவங்க என்னதான் வந்து செல்ஃப் அவேரா இருந்தாலும், அவங்களுக்கு என்னதான் வந்து மத்த ட்ரஸ்டட் நியூஸ் வெப்சைட்ல போய் பாக்குற அளவுக்கான அறிவு இருந்தாலும் அவங்களோட சைக்கலாஜிக்கல் பிஹேவியர் வந்து மாறிடும். மாப் சைக்காலஜி படி ஒரு இடத்துல கலவரம் நடக்க போகுது, இல்ல ஒரு இடத்துல மக்கள் போராட்டம் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் கல் எடுத்து வீசினா மக்கள் அடுத்து நம்ம வீசலாமா வேணாமா அப்படிங்கறத யோசிக்கவே மாட்டாங்க. கையில கிடைக்கிறத எடுத்து அவங்களும் வீசுவாங்க. இதை வந்து சில படங்கள்ல நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் உள்ள நடுவுல போலீஸ்க்கு நடுவுலயே வந்து அவங்களே போலீஸ்காரங்க மேல கல் எடுத்து வீசிட்டு அதுக்கப்புறம் கலவரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சுட்டு தள்ளின கதையெல்லாம் வந்து நிஜத்திலயும் நடந்திருக்கு, சினிமாவிலயும் நடந்திருக்கு. நீங்க பாக்குற அனுப்புற மெசேஜ், ஃபார்வர்ட் பண்ற மெசேஜ் எல்லாமே வந்து பப்ளிக்கோட ஒப்பீனியன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பப்ளிக்கோட ஒப்பீனியன் இதுவா இருக்கணும்னு செய்யப்பட்ட என்ன சொல்றது, அதுக்காக கூலி கொடுத்து, அதுக்காக ஐடி செல்ல கிரியேட் பண்ணி, அதுக்காகனே உழைக்கிற டீமுக்காக காசை கொடுத்து நம்ம முன்னாடி கொடுத்த ஸ்கிரிப்டட் கண்டென்ட் தான். இதை நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எல்கேஜி அப்படிங்கிற ஒரு படம் பாத்தீங்கன்னா தெரியும். ஐடி செல் வந்து எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டை வந்து டாப்பிள் பண்ணுவாங்க, கவிழ்ப்பாங்க, இல்ல ஒரு கவர்மெண்ட்டை வந்து உருவாக்குவாங்க அப்படிங்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. அதே தான் சேம் அப்ளைஸ் ஹியர்.
இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, எலக்ஷன் வரப்போகுது. உங்களோட இந்த கையில போட போற ஓட்டுரிமை இத வந்து இந்த ஃபிங்கர் வந்து கெடுத்துடக் கூடாது. எப்படின்னு நான் சொல்றேன்னா, நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு ஷேர், ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், ஒவ்வொரு ஃபாலோ இந்த மாரி விஷயங்கள், ஒவ்வொரு ஃபார்வர்டுமே வந்து இந்த ஃபிங்கர்ல நீங்க பண்றீங்க. நாளைக்கு இதுவே வந்து நீங்க டிசைட் பண்ணி வச்சிருக்கிற உங்க வேட்பாளரையோ, இல்ல நீங்க பகுத்தறிஞ்சு, ஆராய்ஞ்சு பார்த்து இவங்க தான் சரி, இவங்க தான் தப்புன்னு சொல்லி யோசிக்கிற உங்களோட மனத்திறன் மென்டாலிட்டியோவோ வந்து இந்த ஃபிங்கர்ல நீங்க பண்ற வேலை இந்த ஃபிங்கர்ல டீமாண்டில் பண்ணிடும். அதாவது டெஸ்ட்ராய் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. ஒரு 4, 5 செக்லிஸ்ட் சொல்றேன். அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டீங்க அப்படின்னா எது ஃபேக்கான மெசேஜ், எது ரியலான மெசேஜ்ங்கிறது நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிருங்க. வெல்கம் மோடி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல கோ பேக் மோடி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த 2 ஹேஷ்டேகும் ஒரே டைம்ல ஓவர் நைட்ல, அதுவும் அன்டைம்ல 2 மணி 3 மணிக்கெல்லாம் டக்குன்னு பீக்ல வந்து ட்ரெண்ட் ஆகும். அந்த பர்டிகுலர் ஒரு ஹேஷ்டேக மட்டும் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 மெசேஜ் அந்த ஒரு ஹேஷ்டேக்னாலேயே வந்திருக்கும். அது வந்து ஒரு 24 ஹார்ஸ்க்குள்ள அந்த ஹேஷ்டேக் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க கொடுத்த காசு 24 ஹார்ஸ்க்குள்ள மட்டும்தான் வந்து அந்த சோசியல் மீடியாவுக்கு வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். ஒரே டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நீங்க நிறைய சோசியல் மீடியா போஸ்ட்ல பாக்குறீங்க. அதை காப்பி பண்ணி கூகுள்ல போட்டீங்கனாலே தெரிஞ்சிடும் அது வந்து ரியலா ஃபேக்கா அப்படின்னு. அதே மாதிரி அந்த போஸ்ட்டை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூகுளோட சர்ச் பார்ல போயிட்டு இந்த இடத்துல 4 கார்னர்ல ஒரு இமேஜ் சர்ச் மாதிரி இருக்கும்ல, அந்த கூகுள் லென்ஸ்ல நீங்க போய் சர்ச் பண்ணீங்கனாலே இதை ரியலா ஃபேக்கா அப்படிங்கறத வந்து அனலைஸ் பண்ணி ஏதாவது ஒரு நியூஸ் சேனல் வந்து போட்டிருப்பாங்க. அதுலயே உங்களுக்கு வந்து ஈஸியா ஐடென்டிஃபை ஆயிடும். அப்புறம் இந்த போஸ்ட் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அவங்களோட ப்ரொஃபைல்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா அவங்க எய்தர் யாராவது பாராட்டி போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது திட்டி போட்டிருப்பாங்க. அவங்களோட இமேஜ் வந்து ஏதாவது கடவுளோட இமேஜோ, ஏதாவது கூகுள்ல இருந்து எடுத்த ஒரு ஸ்டாக் இமேஜா வந்து இருக்கும். பிளஸ் அவங்களோட போஸ்டுகள் எல்லாத்துக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, விளையாடுறது, பிளே கிரவுண்ட் போனது, வந்தது, அந்த மாதிரி எதுவுமே லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லா கட்சியும் வந்து ஓப்பனாவே இப்ப வந்து ஐடி செல் வச்சிருக்காங்க. ஒண்ணு அவங்களோட கட்சியை பிரபலப்படுத்துறதுக்கு ஒண்ணா இருக்கட்டும், இல்ல இன்னொரு கட்சியை வந்து டவுன் பண்றதுக்கா இருக்கட்டும். இந்த மாதிரி ஐடி செல் வந்து நமக்கு தெரியாமல நம்மளையே வந்து ஆட்டக்கையா நகர்த்தி நகர்த்தி சில வேலைகளை பார்ப்பாங்க எலெக்ஷன் வர டைம். அதுல நம்ம தெரியாம ஒரு தப்பான விஷயத்த வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டோம்னா மக்களை தேவையில்லாம நாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கரெக்டான வேட்பாளரை சூஸ் பண்ணாம தப்பான வேட்பாளரோ, இல்ல தப்பான வேட்பாளரை வந்து மேல ஏத்தி விடுற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியாம நாமளே தப்பா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருங்க. ஒரு பெரிய ஸ்கேண்டல், ஒரு பெரிய ஸ்கேம் நடக்கும்போது ஒரு மூவியை வந்து நல்லா போயிட்டே இருந்தாலும் அதை வந்து டவுன்ஃபால் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஓவரால் எங்க பார்த்தாலும் அந்த மூவியை பத்தி தான் பேசுவாங்க. அந்த அந்த மூவி சரியில்லை அப்படிங்கறது அந்த டைரக்டரா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், எல்லாத்தையும் சுத்தி சுத்தி அடிப்பாங்களே தவிர நமக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா நமக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்கேண்டல் நடந்துகிட்டே இருந்திருக்கலாம். நம்ம கண்ணை கட்டி விட்டுட்டு இதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த போஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. கவனமா இருங்க. சொல்லுவாங்களே உண்மை செருப்பு போட்டு வரக்குள்ள போய் ஊரையே சுத்தி வந்துடும். அந்த மாதிரி உங்களோட ஃபியரை தூண்டுற மாதிரி உங்களோட ஹாரர், உங்களோட பயம், அதுக்கப்புறம் உங்களோட ஷேம், உங்களோட வெக்கப்படுறது, உங்களோட அவுட்ரேஜுக்கு கோவம் எல்லாத்தையும் கிளறி விடுற மாதிரி இருக்கும். இப்பவே ரியாக்ட் பண்ணுங்க, இப்பவே ஃபார்வர்ட் பண்ணுங்க, இப்பவே வந்து ஒரு போரை தொடங்கலாம், இப்பவே ஒரு போரை நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாரையும் வார்ன் பண்றேன், அவங்க வந்துட்டாங்க பக்கத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்ஜென்சி பிஹேவியர் இருக்கிற ஒரு போஸ்ட் வந்துச்சுன்னா அதை வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுங்க. ஒரே ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்க ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. இதை வந்து நான் பார்த்து ட்ரிகர் ஆனாலோ, இதை நான் ஷேர் பண்ணாலோ யாரு பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலே அதை நீங்க பண்ண மாட்டீங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். வேற ஒரு நாட்டுல இருக்கிற ஒரு பையன், அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு போனுக்கு அட்வர்டைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு இடிஞ்சு போன பில்டிங் முன்னாடி நின்று நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பிஹைண்ட் த சீன் வீடியோ வந்து அவங்க அம்மா எடுத்து போடுறாங்க. அந்த வீடியோவை எடுத்து காசால வந்து எப்படி மக்களை ஏமாத்துறாங்க, எப்படி வந்து டேக் எடுத்து எப்படி எல்லாம் நடிச்சு இந்த மாதிரி மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறதா ஏமாத்துறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனா ஸ்ப்ரெட் பண்ணி வந்து நிறைய இடத்துல அனுப்பிட்டாங்க. அப்ப உலக மக்களுக்கு பார்க்கும்போது என்ன தெரியும், ஓ காசால குழந்தைங்களே இறக்கல, காசால வந்து யாருமே பாதிக்கப்படல, வெறுமனே அவங்க வந்து வீடியோ கண்டென்ட்டுக்காக அவங்க வந்து செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சு நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது எதனாலும் ஈஸியா நம்பிடுவாங்கல்ல, அந்த மூளைகளை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன போஸ்ட், ஜஸ்ட் ஒரு சின்ன லைக், சின்ன ஷேர், நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு போஸ்ட் போட்டேன் அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இனிமேல் இருந்துடக்கூடாது. இனிமேல் இந்த விஷயத்த வந்து யாரும் நமக்கு தெரியாம நம்மளை ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கறத நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க அவேர் ஆனது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் அவேர் ஆனாங்கன்னா மக்களான நம்ம யாருமே ஏமாத்த முடியாது அப்படிங்கறது வந்து இந்த இடத்துல தெளிவா தெரிய வரும். இதை ஏன் நீ வந்து மக்களுக்கு யாருக்குமே சொல்லாததை நீ ஏன் சொல்ற அப்படின்னு கேட்டீங்களா, இந்த சேனலோட செகண்ட் வீடியோவை போய் பாருங்க. அதாவது ஹூ ஆம் ஐ
ட்ரூ ரேஸோட பயோ இருக்கும். அதுல பீப்புள் தான் முதலாளி, மக்கள் தான் என்னோட பாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனாலதான் சொல்றேன், என்னோட முதலாளிக்கு நான் விசுவாசமா இருக்கணும்ல. சோ அந்த வேலையை நான் ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching. இது ட்ரூ ரேஸ் ஷெடிங் லைட் ஆன் ட்ரூத். This is your truth and we speak it loud. True race.